இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஷம்ஸ் தப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இறைஞானி அப்படின்னு சொல்லலாம். அந்த இறைஞானியோடு பயணிப்பதற்கு ஒருவன் மிகவும் ஆர்வம் கொள்கிறான். ஒரு சாதாரண ஒரு இறை தேட்டம் கொண்டவன், அதாவது இறை பாதையில் பயணிக்க வேண்டும், இறைவனுக்கு நெருக்கமாக வேண்டும், அந்த இறைஞானியிடமிருந்து பல ஆலோசனைகளை, போதனைகளை, வழிகாட்டல்களை பெற வேண்டும் என்ற முனைப்பில் அவருடன் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த விருப்பத்தை அவருடன் அவன் பகிர்றான். உங்களோட நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை ஒரு சீடராக சேர்த்துக் கொள்ளுங்கள், என்னை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த ஷம்ஸ் தப்ரீஸ் அப்படிங்கிற அந்த இறைஞானி சொல்றாரு, இல்லை, என்னுடைய பாதை இலகுவான பாதை கிடையாது, முட்கள் நிறைந்த பாதை, ஒரு கடினமான பாதை. இதில் உறுதியாக இருப்பவர்கள் உள உறுதி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது, மென்டல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த், உளவியல் ரீதியான உள ரீதியான உறுதி கொண்டவர் மட்டும்தான் இந்த பாதையில் பயணிக்க முடியும். அதற்கு உரிய நபராக நீ இருப்பாய் என்று நான் கருதவில்லை என்று சொல்றாரு. இப்போ அவன் இல்லை, நிச்சயமாக எப்பேற்பட்ட சோதனையை சந்திக்கிறதுக்கும் தாங்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன், உங்களோட நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவர் இல்லை, உன்னால முடியாது, நீ உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு என்ன நாடுறாங்களோ அதன்படி நீ செய், ஒரு நல்ல வணிகனா பார்த்து அந்த வணிகன்ட்ட, அதாவது பிசினஸ் மேன்ட்ட ஜூனியரா போய் சேரு, இந்த பாதையில தான் நீ பயணிக்க தகுதி படைத்தவன், என்னோடு பயணிப்பதற்கு, இறை பாதையில் பயணிப்பதற்கு உனக்கு தகுதி இருப்பது போல் நான் பார்க்கவில்லைன்னு சொல்லும்போது அவன் அந்த பையன் மறுபடியும் வலியுறுத்துறான், உங்களோட நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி, இவர் தலையை சுரஞ்சிட்டே இவர் சரி ஓகே, அப்போ நீ என்னுடன் நீ பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், அப்போ உன்னுடைய முதல் சோதனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நீ இறைவனுக்கு நெருக்கமாக வேண்டும், இறைவனுடைய திருப்தியையும் காதலையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஆமா. அப்படின்னா நேராக அந்த பாருக்கு போ, நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா டாஸ்மார்க்குக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த அவருடைய காலகட்டத்தில் இருந்த மது விடுதிக்கு இந்த பையனை போக சொல்றாரு. நேரம் அந்த மது விடுதிக்கு போய் ஒரு புட்டி மது வாங்கி, ஒரு பாட்டில் ஆல்கஹால் வாங்கி, லிக்கர் வாங்கி, நீ பஜாரில் மக்கள் நடமாடக்கூடிய, மக்கள் சந்தடிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வச்சு இந்த மதுவை நீ அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது இந்த மதுவை அருந்த வேண்டும் என்று சொல்வது அவருடைய நோக்கம் அல்ல, இவனை சோதிப்பதுதான் அவருடைய நோக்கம். ஏன்னா மதுவை அருந்த வைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. இந்த சோதனையில் இவன் எப்படி ரியாக்ட் பண்றான், தயாராக இருக்கிறானா என்பதை சோதி தருவதுதான் அவருடைய நோக்கம். அப்ப அந்த பையன் ஷாக் ஆயிடுறான். என்னடா இது, மதுதான் நம்மளுடைய மார்க்கத்தின்படி விளக்கப்பட்டதாயிற்று, இவர் அதை குடிக்கணும்னு சொல்றாரு, அதுவும் ரகசியமாக இல்லாமல் அனைவருக்கும் முன்னிலையில் போய் வாங்கி அனைவருக்கும் முன்னிலையிலேயே அருந்த வேண்டும் என்று சொல்றாரு, இது எப்படி நான் செய்யறதுன்னு சொல்லி அவனுடைய அந்த இயலாமையை வெளிப்படுத்துறான். ஸோ அந்த பையன் என்ன சொல்றான்னா, இறைவனுடைய நெருக்கத்துக்காக, இறை பொருத்தத்துக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த மடத்தின் தரையை கழுவ வேண்டுமா, கழுவுகிறேன், அதை சுத்தம் செய்ய வேண்டுமா, சுத்தம் செய்கிறேன், ஒரே நாளில் இந்த மடத்தில் இருக்கும் அனைவருக்குமான சமையல் வேலைக்காக வெங்காயத்தையும் பூண்டுகளையும் நறுக்க வேண்டுமா, செய்கிறேன். அதுபோல் இந்த மடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும், கண்ணாடி போல் பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கும், என்னால் முடிந்த அளவுக்கு மெனக்கிட்டு வேலை செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லும் காரியத்தை என்னால் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாரு, மறுபடியும் என்னை சீர்திருத்துவதற்காக மடத்துக்கே அனுப்பி விடுவாரு. நீ ஒழுக்க கேட்டுக்கு ஆளாயிட்ட, ஒழுக்கம் இல்லாதவன் ஆயிட்ட, எவ்வளவு துணிச்சல் இருந்தா அந்த ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி என்ன அடிச்சே மடத்துக்கு அனுப்பிடுவாரு. அதே மாதிரி என்னுடைய உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார், சுற்றத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், நான் இப்படிப்பட்ட ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இந்த சமுதாயத்துல, அப்படிலாம் அடிக்கிட்டே போறான். அப்போ இதை கேட்ட அந்த ஷம்ஸ் தப்ரீஸ் என்ற அந்த இறைஞானிக்கு சம கடுப்பாயிட்டு அவர் மிகவும் கோபம் கொண்டு விடுகிறார். அந்த கோபம் கொப்பளிக்கும் அவர் அந்த பையனை நோக்கி இந்த விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நான் ஏற்கனவே உன்ட்ட சொன்னேன், இந்த பாதை நீ நினைக்கிற மாதிரியான பாதை அல்ல, இந்த பாதையில் பயணிப்பதற்கு தகுதி படைத்தவன் அல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், நீ தான் கேட்கல. அதை சொல்லிட்டு அவர் இதை சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, நீ என்னுடைய பார்வையில் மிகவும் கோழையானவன், நீ என்னுடைய பார்வையில் மிகவும் கோழையானவன். காரணம், ஊர் உலகத்தார், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார், சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ பாக்குற, பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி மட்டும்தான் நீ கவலைப்படுகிறாய். ஆக பிறருடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு சிரத்தையாக இருக்கும் நீ அவர்களுடைய விமர்சனங்களை விட்டும் ஒருபோதும் தப்ப முடியாது. ஒரு விமர்சனம் உன்னை நோக்கி வருது அப்படின்னு சொன்னா, இறை பாதையில உன்னை நோக்கி ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னா அந்த விமர்சனத்துக்கு நீ விழுந்துருவ. ஏன்னா நீ மிகவும் பலவீனமாகவும் மிகவும் கோழையாகவும் இருக்கிறாய். ஏன்னா அவர்களுடைய அங்கீகாரம் மட்டும்தான் உனக்கு முக்கியம். நன்மை ஏவுவதோ தீமையை தடுப்பதோ உனக்கு முக்கியம் அல்ல, மற்றவர்களுடைய அங்கீகாரம். இப்போ ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு உன்னுடைய குடும்பத்தாரில் இருந்தோ, சுற்றத்தாரில் இருந்தோ, உறவினர்களில் இருந்தோ பெரும்பாலானோருக்கு அநீதிதான் முக்கியம், அல்லது அநியாயத்தை விரும்புகிறார்கள், அல்லது ஒரு விரும்பத்தகாத செயலை விரும்புகிறார்கள் என்றால் அதைத்தான் நீ செய்வாய். ஏனென்றால் அந்த இடத்தில் உனக்கு இறை பொருத்தம் முக்கியம் அல்ல, அவர்களுடைய பொருத்தமும் அவர்களுடைய அங்கீகாரமும் மட்டும்தான் முக்கியம். சோ அப்போ மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு மிகவும் சிரத்தை
வார்த்தையாக இருக்கும் நீ அவர்களுடைய விமர்சனங்களிலிருந்து நிச்சயம் உன்னால் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த பாதை வந்து பூக்களால் நிரம்பிய பாதை மட்டுமல்ல, முட்களால் நிரம்பிய பாதையும் கூட. முட்களும் பூக்களும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த வந்து நான் இங்க எதுக்கு பதிவு செய்யறேன் அப்படின்னா, இதை சொல்வதோடு மட்டும் அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. இதை சார்ந்து இதை தொடர்ந்து அவர் ஒரு இறை விதியையும் சொல்கிறார். இது என்னன்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன். அவர் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஷம்ஸ் தப்ரீஸ் தொடர்ந்து சொல்றாரு, நீ இந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஆனால் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய நீ தயாராக இல்லை. பணம், புகழ், பதவி, பகட்டு அல்லது பாலின்பம், ஒருவர் தன் வாழ்க்கையில் எதை மிக விருப்பத்தோடு பற்றியுள்ளாரோ அதைத்தான் அவர் முதலில் விட்டுவிட வேண்டும். அதாவது இங்க விட்டுவிட வேண்டும் சொன்னா எந்த நேரத்திலும் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இப்போ ஒரு பட்டியல போட்ட பணம், பதவி, அந்தஸ்து, சொத்து சுகம் இது எல்லாத்தையும் எந்த நேரத்திலும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சவாலும் உன்னை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எதிர்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சவாலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கும் நீ எந்த நேரத்திலும் இந்த பாதையில் வந்து ஆளாகலாம். அப்படி இருக்கும்போது பணத்தையோ பதவியையோ பகட்டையோ படிப்பையோ உன்னுடைய அந்தஸ்தையோ விட்டுக் கொடுக்க நீ தயாராக இல்லை என்றால், அதாவது இந்த பாதையில், அதாவது நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் இறை பொருத்தத்தை நாடுவதற்கும் இறை காதலை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த பாதையில் நீ இந்த விஷயங்களை வந்து தியாகம் செய்ய வேண்டிய, இந்த விஷயங்களை வந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்றால் இந்த பாதையில வந்து உன்னால பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை, இந்த சம்பவத்தை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ததற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. ஏன்னா நம்மில் பலர் வந்து ரொம்ப கராரா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய சமூகத்திலேயே ரொம்ப கராரா நூல் பிடிச்சிட்டு சடங்கு சம்பிரதாயங்களையும் சட்டவியல் சார்ந்த விஷயங்களையும் செய்கிறார்கள். ரொம்ப கராராக தாடி வச்சிருக்கிறாங்க. அவங்க பார்த்தாலே வந்து அவுளியா மாதிரி இருக்கிறாங்க. வெளி தோற்றத்துல சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறார்கள், தொழுகை நிலைநாட்டுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், இறைப்பாதையில் ஹஜ்ஜி செய்கிறார்கள். இதர நுணுக்கங்கள், சூட்சமங்கள், நெளிவு சுழிவுகளை எல்லாம் மிகவும் கராராக நூல் பிடித்துக் கொண்டு அதில் மிகவும் கடுமை காட்டுகிறார்கள். ஆனா ஒரு விஷயத்தை வந்து இறைவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் பணத்தை கொண்டோ, பொருளாதாரத்தை கொண்டோ, உங்கள் உழைப்பை கொண்டோ, உங்கள் நேரத்தை கொண்டோ இறைவனுக்காக நீங்கள் செலவிட வேண்டும் என்று கூறினால் அதில் பின்தங்கி விடுகிறார்கள். அதில் அதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்கவோ, உழைப்பை கொடுக்கவோ, பொருளாதாரத்தை கொடுக்கவோ, செய்ய வேண்டியதை செய்யவோ தயாராக இல்லை. நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணல, பொதுவா சொல்லல. விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். பட் நம்ம கடந்து வந்த நபர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உதாரணமாக ஒருவர் என்னிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஏகத்துவத்தையும், என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம், ஏகத்துவத்தையும் ஒரு வார்த்தையில சொல்ல போனா தௌஹீதை பற்றி ரொம்ப அதிகமாக நம்மிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தார். மிக தீவிரமாக என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு, உரையாடிட்டு இருந்தாரு. அப்போ வந்து நீங்க வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்போ இறைவனுக்கு இணையாக எதை வைப்பதும் ஷிர்க் தானே அப்படின்னு. ஆமா, நிச்சயமாக இறைவனுக்கு இணையாக எதை வைத்தாலும் அது ஷிர்க் தான் அப்படின்னு. இறைவனுடைய இடத்தில் எதை வைத்தாலும், யாரை வைத்தாலும் அது வந்து இணை வைப்பு தான் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, அப்ப நீங்க வந்து இறைவனுக்காக இறைவனுடைய இடத்துல யாரையும் வைக்க போறது இல்லை அப்படித்தானே? ஆமா, நிச்சயமாக இறைவனுடைய இடத்துல வந்து யாரையும் வந்து நம்ம வைக்க மாட்டோம். அப்போ இந்த உரையாடல் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் வந்து வெளித்தோற்றத்தில், வெளிப்புறத்தில் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கும் அவரிடம் நான் இப்படி கேட்டேன், சரிங்க, அப்போ உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட நபர், அதாவது ஒரு குறிப்பிட்ட சகோதரர் அல்லது சகோதரி இவ்வளவு பொருளாதாரம் இல்லாம வந்து இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, படாத பாடுபட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து மருத்துவ தேவைக்காக இவ்வளவு தொகை தேவைப்படுகிறது. சோ நீங்க வந்து வசதி உள்ளவரா இருக்கிறீங்க, உங்களுடைய வசதிக்கு நிச்சயமாக உங்களால் குறைந்தபட்ச தொகையேனும் கொடுக்க முடியும், உங்களால முடிஞ்சதை வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எனக்கு கடன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, நீங்க கடன்கள் இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறீங்க, ஊர் சுத்தத்துக்கு வந்திருக்கிறீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா இந்த நீங்க வெளியில வந்திருக்கும் போது நீங்க வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கோ, ஹோட்டலுக்கு போறதுக்கோ, பெட்ரோல் போடுறதுக்கோ ஒரு 200 ரூபாய் செலவழிப்பீங்க இல்லையா? அந்த குறைந்தபட்ச 200 ரூபாயை கூட நீங்கள் வந்து இந்த இறைவனுடைய பாதையில் இவர்களுக்காக கொடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து 1 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் அது இறைவனுடைய பார்வையில் மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் நீங்கள் இறைவனுக்காக கொடுக்கிறீர்கள். ஏன்னா வந்து ஒரு சாமானியன் உங்க வீட்டு கதவு தட்டி எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டா அவனை நீங்க வந்து சாப்பாடு போட்டு திருப்திப்படுத்துறது இறைவனை திருப்திப்படுத்துற மாதிரி. அப்ப இறைவனுடைய பாதையில வந்து நீங்க 1 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுக்கறது இறைவனை திருப்திப்படுத்துற மாதிரி. அப்படிங்கும்போது நீங்க ஏன் ஒரு 100 ரூபாய் கொடுக்க கூடாது? நம்ம உங்கள்கிட்ட 1000 ரூபாய் வேணும், 10,000 ரூபாய் வேணும்னு கேட்கலையே. நீங்க ஏன் ஒரு குறைந்தபட்சம் நீங்க பெட்ரோல் போடக்கூடிய அமௌண்ட் அந்த 100 ரூபாய் உங்களை மாதிரி ஒரு 100 பேர் கொடுத்தா 10,000 ரூபாய் இல்லையா? 10,000 ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல 100 ரூபாய் நான் எப்படி கொடுக்கறது? அவர் சொல்றாரு, தௌஹீதை பேசக்கூடிய, ஓரிரை கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, இறைவனுடைய இடத்தில் வேற எதை வைத்தாலும் யாரை வைத்தாலும் ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர் இந்த விஷயத்துல வந்து 100 ரூபாய் நான் எப்படி கொடுக்கறது? மக்கள் என்ன பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த நான் இப்ப கோட் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான், அதே உதாரணம் இந்த விஷயத்தில் என்னுடைய ஒரு சிறிய அனுபவம். பல அனுபவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு. இந்த ஒரு அனுபவத்துல உறுதியாவது பாருங்க. பிறருடைய அங்கீகாரத்தை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படும் நீ அவர்களுடைய விமர்சனங்களிலிருந்து நிச்சயமாக உன்னால் தப்ப முடியாது. அப்புறம் எப்படி
இறை பாதையில் நீ வந்து நிலைத்து நிற்க முடியும், எப்படி இறை காதலுக்கு இறை பொருத்தத்துக்கு உரித்தானவனாக உன்னால் ஆக முடியும். அந்த இடத்துல அவர் பிறருடைய அங்கீகாரத்தை தானே பார்க்கிறாரு. பிறர் அவரை பற்றி என்ன நினைப்பார் என்றுதான் அவர் பார்க்கிறாரே தவிர ₹1 கொடுத்தாலும் ₹1 கொடுக்கிறது அவருடைய கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் இழுக்காக பார்க்கிறார். ஆனால் அந்த ₹1 இறைவனுடைய பொருத்தத்தை நாடித்தரும் பெற்றுத்தரும் என்பதை அவர் பார்க்கவில்லை. அப்ப அந்த இடத்துல இறை பொருத்தமோ இறைவனுடைய திருப்தியோ இறைவனுடைய அங்கீகாரமோ முக்கியம் இல்லை. மக்களுடைய திருப்பொருத்தம், மக்களுடைய திருப்தி, சுற்று வட்டாரம், குடும்பத்தார், சமூகம், சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையும் அந்தஸ்தும் அவர்களுடைய அங்கீகாரமும் மட்டும்தான் முக்கியம். இப்படி இருந்து கொண்டு இவர் வந்து ஏகத்துவ கொள்கையை பற்றி பேசுகிறார். ஒரு விஷயத்தில் இவர் பிறருடைய அங்கீகாரத்துக்காக செயல்படக்கூடியவர். அவருடைய செயல்பாடுகள் முழுக்க அவருடைய அந்தஸ்தை, அவருடைய கௌரவத்தை, அவருடைய பிரஸ்டீஜை, அவருடைய அந்த பிம்பத்தை, நல்லவர், புனிதமானவர் அல்லது இபாதத்தான நபர் என்ற அந்த பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாகத்தான் இஸ்லாத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெளி தோற்றத்தை, இந்த வெளி சடங்குகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், வெளி தோற்றத்தை, பாவனைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் ஷிர்க் என்று கூறிக்கொண்டு அவரே ஒரு வகையில் இணை வைக்கிறார். நீ இறைவனுடைய பொருத்தத்தை வைக்க வேண்டிய இடத்தில் மக்களுடைய பொருத்தத்தை வைக்கிறாய், இறைவனுடைய அங்கீகாரத்தை வைக்க வேண்டிய இடத்தில் மக்களுடைய அங்கீகாரத்தை வைக்கிறாய். இதுவே மிகப்பெரிய இணை வைப்பு தானே. இறைவனுக்கு இணையாக நீ பிறரையும் பிறருடைய அங்கீகாரத்தையும் வைக்கிறாய். இப்படி செய்து கொண்டு அவர் இணை வைப்பை பற்றி பேசி எவ்வளவு உள்முரணா இருக்கு பாருங்க. சோ இப்படித்தான் இருக்காங்க சமூகம். சோ அதனால இந்த காதலின் 40 விதிகள்னு சொல்றது யதார்த்த வாழ்க்கையோடு நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நெருங்கி பின்னி பிணைந்து இருக்கிறீர்களோ, யதார்த்த வாழ்க்கையினுடைய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இறை பாதையில் எவ்வளவு தூரத்துக்கு இறை பொருத்தத்துக்காக நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களோடு இந்த நூலினுடைய விஷயங்களும் சம்பவங்களும் நிகழ்வுகளும் விதிகளும் உரையாடும்.